விஜய் நடித்த தி கோட் படத்தோட டிக்கெட்டை ஏற்கனவே புக் பண்ணி வச்சவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு பீதி கிளம்பிடுச்சு போல். எல்லோரும் ஸ்டோரியில் போட்டு எனக்கு டிக்கெட்டை விற்று கொடுங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு யூடியூபர்கிட்ட கதறியிருப்பாங்க போல். அந்த யூடியூபர் இப்போ அதை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. திருப்பூர் பசங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார். அதுவும் மக்கள் அவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, தி கோட் திரைப்படம் திருப்பூர் சக்தி சினிமாஸில் எப்போ ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டதுனால அவர் கவுண்டருக்கே போய் கேட்டு சொன்னார். அவங்களே ஆனால் தெரில அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தார். இப்போ அவர்கிட்ட எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டிக்கெட் எடுத்துட்டேன், அதை எப்படியாவது ஸ்டோரியில் போட்டு எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்களாம். அவர் எதுக்கு அதிகமாக டிக்கெட் எடுக்கிறீங்க, எதுக்கு இப்படி விற்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டுருக்காரு. ஏங்க, நேற்று ஃபுல்லாக கோட் மூவியோட ஆன்லைன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுன்னு கேட்டுட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரி போட்டு சேல் பண்ணி கொடுங்க ப்ரோன்னு கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் அதிகமாக புக் பண்ணுறீங்க, அப்புறம் ரெண்டாவது சேல் பண்ணுன்னு சொல்கிறீங்க? தெரியல, இதில் ஏதாச்சும் இருக்குங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, அது படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுத்திருப்பாங்க. பட் படத்தோட ரிசல்ட் இப்போ ரொம்ப முக்கியம் இருக்கிறதுனால அவங்க டிக்கெட்டை விற்கனாலும் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது, அவங்களே போய் பார்க்கணுனாலும் அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவங்க இப்படி அடுத்தவங்கக்கிட்ட விற்று கொடுக்க சொல்லுவாங்க போல். அப்படி பார்க்குறவங்க, அப்படி யோசிக்கிறவங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு டிக்கெட் போட்டுக்க வேண்டியதானே. யார் அப்படி முந்தி அடித்து டிக்கெட்டை போட்டு தள்ள சொல்கிறாங்க?